ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான பார்க்கலாமா என் வீடியோவை? நான் இப்போ கதை சொல்ல போகிறேன். யோனாவும் பெரிய மீனும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் யோனான்ட்டு ஒருத்தங்க இருந்தாங்களாம். அவங்க வந்து தீர்க்கதரிசின்னு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இயேசுப்பாக்கு கீழ்ப்படிந்து மக்களுக்குலாம் சொல்லுவாங்களாம். அதான் தீர்க்கதரிசியா. அது ஒரு ஊரில் இந்த ஒரு நாளைக்கு இயேசுப்பா வந்து இந்த யோனான் கிட்ட சொன்னாங்களாம். யோனா வந்து ஜோம் பண்ணிட்டே கேட்டுருந்தாங்களாம். இயேசுப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? யோனா யோனா, நிலுவை பட்டத்தில் பாவங்க நிறையா இருக்கு. நான் அதை 40 நாளில் அழிக்க போகிறேன். நீ அங்கெல்லாம் பாவத்தெல்லாம் தீர்த்து வை, என்னை பற்றி சொன்னாங்கண்ணா இயேசுப்பா. அந்த யோனான் வந்து ஓகே இயேசுப்பான்னு சொன்னாங்களாம். அடுத்து வந்து அந்த யோனானுக்கு ரொம்ப பயமா. ஏன் பயம் தெரியுமா? அவங்க நம்ம சொன்னால் கேட்பாங்களே இல்லையேன்னு தெரியலையே, இல்லை நம்ம ஏதாச்சும் வச்சு கொண்டுருவாங்களோன்ட்டு பயமோ. அதனால மேற்கு திசை நோக்கி போயிட்டாங்களா. கால் வலித்ததுனால ஒரு கப்பல் ஏறி போனாங்களா. இயேசுப்பா வந்து மழையும் புயலும் அனுப்பிச்சிட்டாங்களா. அடுத்து வந்து களம் பொங்கடிச்சிச்சான். அடுத்து வந்து யோனா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தானா. யோனோட ஃப்ரெண்டு சொன்னானா, யோனா யோனா எந்திரி, இங்கே பாரு நம்ம சாக போகிறோம் கொஞ்ச நேரத்தில், உங்க தேவன் கிட்ட வேண்டிக்கும் சொன்னாங்களா. அது யோனா வந்து எந்திரிச்சு கேட்டானா. இதுக்கெல்லாம் எங்கள் தேவன் தான் காரணம். இதை வெயிட்லாம் இருக்குல்ல, முட்டைகளாம், அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டு பார்ப்போமா, அப்போ இது குறையும்ல சொன்னாங்களா. உங்கள் விவசாயிங்களாம் வேலை செய்கிறவங்க, கப்பல் வேலை செய்கிறவங்களாம் மூட்டையை தூக்கி போட்டாங்களாம். அடுத்து இன்னும் அது ஆடிட்டே தான் இருந்துச்சான். அடுத்து யோவான்னு சொன்னாங்க, என்ன தூக்கி போடுங்க சொன்னாங்களா. உன் தேவனே காப்பாற்றணும்னு அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்களாம். வேலை செய்கிறவங்க அவங்களே தூக்கி விட்டாங்களாம். இந்த இயேசுப்பா வந்து ஒரு பெரிய திமிங்கலமே அனுப்பி வச்சாங்களாம். அது திமிங்கலம் வாயில் போட்டுச்சு. ஆனால் தின்னவே இல்லையா, அது வாய்க்குள்ளேயே வச்சுருந்துச்சான். 3 நாளாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? யோனா பாட்டு பாடி ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். 4ஆவது நாள் வந்து அந்த இது வந்து திமிங்கலம் வந்து துப்பிட்டோம் ஒரு கரையில். இயேசுப்பா தேங்க்யூ இயேசுப்பான்னு சொன்னாங்களா. நீ ஏன் பயந்து என்கிட்டேருந்து விளங்கி ஓடணுன்னு சொன்னாங்களே இயேசுப்பா. இயேசுப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதனால தான் விலகி ஓடினேன் இயேசுப்பா நான் சொன்னாங்களா. ஏன் பையன்? நான் சொன்னேன்ல, அந்த வேலையை முடிச்சுட்டு தானே நீ பயப்படு போனோம் அந்த ஊருக்கு, ஏன் இந்த தப்பு பண்ணேன்னு சொன்னாங்களே ஏசப்பா. சாரி ஏசப்பா, நான் இனிமேட்டு உங்கள் சொல் பேச்சு தான் கேட்பேன் சொல்லாங்களாம். அடுத்து வந்து ஏசப்பா கிட்ட ஏசப்பா சொன்னாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு வேலை கொடுத்துருந்தால, அது பண்ணி முடிச்சியா? என்ன வேலை ஏசப்பான்ட்டு யோனா சொன்னானா. அடுத்து நிலுவை பட்டத்தில் நான் போக சொன்னல, அவங்க பாவமெல்லாம் 40 நாளில் அடிக்க போகிறேன்னு சொன்னல. சரி ஏசப்பா, நான் இந்த வாட்டி கரெக்டாக போயிடுவேன் ஏசப்பா சொன்னால யோனா. அடுத்து வந்து நிலுவை மக்கத்தில் சொன்னாங்களே, நிலுவை மக்களே இந்த 40 நாளிலே அடிக்க போகிறாங்க என் தேவன். நீங்கள் வந்து பாவத்தெல்லாம் நீக்கி விட்டுருங்க, நல்லவங்கெல்லாம் இருங்க, யாருக்குனாலும் விட்டு கொடுங்க, சரியா சொன்னாங்களாம். அடுத்து வந்து யோனா நிலைப்பட்டவங்கெல்லாம் அவங்கெல்லாம் கீழ்ப்படிந்தாங்களாம் ஏசப்பாக்கு. அடுத்து அது யோனா வந்து அவங்க கூட தங்குனாங்களாம், பேசுனாங்களாம் சொன்னாங்க. அடுத்து வந்து ஒரு மரத்தடியில் அப்படியே இருந்தாங்களாம். ஏசப்பா வந்து ஒரு பூச்சியை அனுப்பிச்சாங்களாம். அதனால ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணி கேட்டாங்களாம். ஏசப்பா வந்து சொன்னாங்க, ஏன் சோகமாக இருக்கிற சொன்னாங்க. நான் ஒன்றும் சோகமாக இல்லையே ஏசப்பா, ஏசப்பா எனக்கு இது ஏசப்பா எனக்கு நல்லா உங்கள் சொல் பேச்சு கற்றுக்கிட்டதுக்கு நன்றி ஏசப்பா.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.